கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். சங்கீதம் 127. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரா. இந்த சுதந்திரம் என்ற வார்த்தை யூஸ் பண்றீங்க தமிழ்ல. ப்ரொஃபசர் தமிழ் டாக்டர் அவர் கூட யூஸ் பண்ணிருக்காங்க. சில தமிழ் வார்த்தை இங்கிலீஷ்ல சொன்னா புரியும், சில இங்கிலீஷ் வார்த்தை தமிழ்ல சொன்னதான் புரியும். இந்த சுதந்திரத்தை நான் எப்படி சொல்றேன்னா ஒரு கிஃப்ட். இப்ப புரிஞ்சுக்க மட்டும் கை வைத்துக்கோ. பிள்ளைங்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட். பிள்ளைகள் கர்த்தரால் கொடுத்த அன்பளிப்பு, பரிசு. இப்ப சந்தோஷமா இருக்கா? ஏன் எனக்கு 2 பிள்ளைங்க, ஏன் எனக்கு 3 பிள்ளைங்க அப்படின்றத இப்ப எப்படி இருப்பீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றார். சாலமோன் ஞானி சொல்றவே அந்த ஞானி மூலமாக கர்த்தர் சொல்றாரு, என் அருமையான சகோதரியே, உங்களுடைய பிள்ளை ஆண்டவர் கொடுத்த பரிசு, வெகுமதி, கிஃப்ட். ஹல்லேலூயா. அந்த சுதந்திரத்தை உன்னை புரிஞ்சுக்கிறது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? கிஃப்ட் புரிஞ்சுக்கிறேன். இன்னொரு வார்த்தையை சொல்லி புரிய வைக்கணும்னா அதான் ட்ரெஷர், பொக்கிஷம். அது என்னது? பொக்கிஷம். இந்த அல்மாரா வச்சிருக்கீங்க, ஸ்டீல் அல்மாரா, ஒரு இடத்துல ஒரு 2 பூட்டு போட்டு இன்னொன்னு வச்சிருக்கீங்கல்ல, அதான் உங்க பிள்ளை. ஹல்லேலூயா. அல்மாராக்குள்ள அந்த 2வது பூட்டுக்குள்ள ஒரு டப்பாக்குள்ள வச்சிருக்கீங்கல்ல, ஐயா வந்து அதை பார்க்க விட்டுருக்கீங்களா? அவரை இவங்க தான் பார்க்க விடுவீங்களா? உங்க பாஸ்டருங்க அது ஏன் பொக்கிஷம்? யார் கொடுத்தது? எங்க அம்மா போட்டது. உங்க பொக்கிஷம் யார் கொடுத்தது? உங்க அப்பா கொடுத்தது. ஹல்லேலூயா. உங்க பிள்ளை யாரு? அப்பா கொடுத்த பொக்கிஷம். பிள்ளைகளை லைபிலிட்டியா பார்க்க கூடாது. என்ன பண்றது? பிள்ளை பிறந்தாச்சு, என்ன பண்றது? அவன் வளர்க்கணும், என்ன பண்றது? காம்படிஷன் ஸ்டேஜில் சேர்க்கணும், என்ன பண்றது? அவனுக்கு எப்படியோ இன்ஜினியரிங் காலேஜில் நுழைச்சு விட்டுணும். பிள்ளை எப்படி பாக்குறீங்க? பொறுப்பா பாக்குறீங்க. லைபிலிட்டி வேதம் சொல்லுது. சாலமோன் ஞானி சொல்றாரு, உன் பிள்ளை லைபிலிட்டி இல்ல, உன் பிள்ளை அசட். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி. ஏதோ டாக்டர் போன, டாக்டர் சொன்னாரு 3 மாசம் சொன்னாரு, ஏதோ டாக்டர் போன 10 மாசம் சொன்னாரு. இப்படி பேசுறோம். வேற என்ன சொல்லுது? கனி. ஹல்லேலூயா. என்ன சொல்லுது? கனி. மாப்பிள்ளை பொண்ணு வரந்தான். கனிங்கிறது வந்து அதுதான் வசனம் சொல்லுது. கர்ப்பத்தின் கனி சத்தமா அவரால், சத்தமா அவரா. ஹல்லேலூயா. உங்களுக்கு 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு, மாப்பிள்ளைக்கு 100 கோடி ரூபாய் பணம் இருக்கு. ஆனா பிள்ளை யார் கொடுக்கிறது? ஹலோ, அமெரிக்கால போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், லண்டன்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஆனா கர்த்தர் அவரா. ஹல்லேலூயா. கர்த்தரால் கொடுக்கிற என்ன வார்த்தை இருக்கு? அங்கே ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தை, உபயோகப்படுத்தாத ஒரு வார்த்தை. என்னது? பலன். பலன் என்னது? ஆதிக்கு முடிஞ்சா போண்டா கொடுத்தா என்ன வரும்? பலன் வரும். ஆண்டவர் கொடுக்கிறது பலன். பலன் என்னது? ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ரிவார்ட். இது வேற வார்த்தை கிடையாது. ஆண்டவர் கொடுக்கிற blessing. நான் சில காலம் லண்டனுக்கு போயிருக்கேன். ஒரு கோயில்ல மீட் பண்ணேன். ஒரு ஃபேமிலி வந்து வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிட்டாங்க. அந்த வீட்டுல ஒரு 5 பிள்ளைங்க பேசுது. நான் இந்த வீட்டு அப்பா அம்மாவோட பேச, நான் சத்தம் பேசுறேன். அப்படிப்பட்ட 5 பேர் சத்தம் போடுது. நம்ம கிளீன் பண்ண ஊர் பிடிக்காது கிடையாது. கிளீன் பண்றாங்க. கெஸ்ட் வந்தா நேரம் அவங்களுக்கு பிளே ரூம் போயிருவாங்க. அல்லாட்டி
ரொம்ப சாஃப்டா பேசிட்டு இருக்கோம். 5 பிள்ளைங்க சத்தமோடு பேசிட்டு இருக்கு. இந்த அப்பா அம்மா ஒண்ணுமே அது பண்ணவே இல்லை. ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. அப்புறமேட்டு அவங்க சொல்லிட்டு நாங்க ஒரு டெஸ்ட் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இல்லையே இல்லை. நாங்க பார்த்தா டாக்டரே கிடையாது. டாக்டர் சொல்லிட்டாரு, சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா நாங்க அவரே பார்த்தோம். ஜெபிச்சுட்டே ஒரு புள்ள வந்துச்சு, 2 புள்ள வந்துச்சு, 3 புள்ள வந்துச்சு, 4 புள்ள வந்துச்சு, 5 புள்ள வந்துச்சு. 10 வருஷம் இந்த சத்தம் இல்லைன்னு கவலைப்பட்டோம். இப்ப 5 பிள்ளை சத்தம் போடுது. அல்லேலூயா. நீ மனசுக்குள்ளே என் பிள்ளை ஐயோ அப்படின்னு இப்ப என்ன சொன்னோம்? எப்படி சொன்னோம்? அல்லேலூயா. ஜோயிலோ தேவ கிருபையும் அவங்க வீட்டுல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். அல்லேலூயா. 4 வசனத்துல துவக்கத்தை பாத்தீங்களா? வார்த்தை இதோ ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சொல்றாங்கல்ல, பயணியுடைய கவனத்திற்கு ட்ரெயின் வருது. Your attention please. Your attention please. I want to tell something very important. நல்லா கவனிச்சு கேளுங்க. சாலமோன் முதல்ல 3 வசனத்தை பாத்தீங்கன்னா சொல்றாரு. முதல் வசனத்துல கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவரின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காமாராகில் காவலாளர் விருத்திருக்கிறது விருதா. கர்த்தர் வீட்டை கட்டணும். கட்டினாதான் வீடு கட்டணமா? இங்கிலீஷ் ஒரு நல்ல இந்த வீடு தமிழ்ல இங்கிலீஷ்ல 2 தான் சொல்லலாம். ஹவுஸ், ஹோம். ஹவுஸ்ன்றது செங்கல் சிமெண்ட் இரும்பு ஜல்லில் செஞ்சது. ஹோம்ன்றது கணவன் மனைவி மகனார் உருவாக்குறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க இருக்கிற ஹவுஸா ஹோமா? அடுத்து அவர் சொல்றாரு சாலமோன் 2ஆம் வசனத்துல ஒரு பட்டணத்தை, அது நிறைய ஹோம்ஸ் இருக்கும், ஹவுசஸ் இருக்கும். இந்த ஹவுஸ் ஹோம்ஸ் சேர்ந்துதான் பட்டணம். இந்த பட்டணத்தில் உள்ள பட்டணத்தை யார் காக்கணுமா? கர்த்தர் காக்காட்டி பிரயோஜனம் இல்லை. முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு வருவாரு. இப்ப சொல்றாரு இதை விட முக்கியம், அதான் இதோ. அல்லேலூயா. இதை விட முக்கியம் உன் பிள்ளைகள், உன்னுடைய சொத்து தாயே, உன் சொத்து தான் போனேன். அல்லேலூயா. தொடர்ந்து அவர் சொல்றாரு, பால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். உங்க பிள்ளையை எப்படி சொல்லுது வேதம்? உங்க பிள்ளை எப்படி சொல்லுது? அம்பு. அல்லேலூயா. பலவான் கையில் உள்ள அம்பு. இந்த அம்பு எங்க போகும்? முன்னேறி செல்லும். இந்த அம்பு முன்னேறி செல்வதற்கு அது கரெக்டான ஷேப்ல உண்டாக்கும். உங்க ஸ்கூட்டர் முன்னாடி இப்படி இருக்கு. உங்க ஸ்கூட்டர் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இப்படி இருக்குல்ல, ஏன்? ஏரோ டைனமிக். அப்படின்னா நல்லா போகும். இப்படி இருந்துச்சுன்னா காத்து வேகத்தில் தடையாயிருக்கும். அது ஏரோ டைனமிக். அம்பு எப்படி இருக்கணும்? ஏரோ டைனமிக்கா ஷேப் பண்ணணும். யார் கையில் உள்ள அம்புது? என் கையில் உள்ள அம்பு. என் கையில் உள்ள அம்பு நல்லா போகணும். நான் என்ன பண்ணணும்? அத ஷேப் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் ஷேப் பண்ணணும்? பலவான் நானும் நீங்களும். இல்ல அண்ணா தகப்பனே தாயே, நீங்க தான் உங்க பிள்ளைய சத்தமா ஷேப் பண்ணணும். அல்லேலூயா. எப்படி ஷேப் பண்ணீங்க? ஜபத்துல, வார்த்தையில, அன்புல, பராமரிப்புல, கவனத்துல, நல்ல முன்மாதிரியில. அல்லேலூயா.
இன்னைக்கு யாருப்பா ஷேப் ஆகுது? நான் நல்ல மாடலா இருந்தேன்னா என் மகன் நல்ல மாடல். ஐயாவை பார்த்த பையன் ஜெராக்ஸ் மாதிரி இருக்காரு, பண்புல ஜெராக்ஸ். நான் ஒரு நாள் 2 நாள் தான் பார்த்துட்டேன். ஐயாவுக்குள்ள நிறைய குணங்களை அவருக்குள்ள நான் பார்த்தேன். ஏன் ஷேப்? கையை காமிச்சு சொல்லுவாப்போ, ஷேப்னு சொல்லுவாப்போ. அப்ப எய்யும் போது இப்படி பார்த்து எய்யலாமா? இப்படி பார்த்து எய்ம் பண்ணி விடலாமா? குறிப்பார். உங்க பிள்ளை எங்க போகணும்? யார் குறி பார்க்கணும்? யார் எய்ம் பண்ணணும்? நான் எய்ம் பண்ணி விடுறேன். எய்ம் பண்ணி விட்டா அந்த அம்பு சும்மா போயிட்டே இருக்கும். ஏன் இந்த அம்புக்கு இப்படி முக்கியத்துவம்? அந்த அம்பு நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். அவன் அவன் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும், உங்களுக்கு சந்தோஷம் தராம நீங்க எப்படி ஷேக் பண்றீங்க, நீங்க எப்படி அதை எய்ம் பண்ணி விடுறீங்க. கர்த்தர் தரும். அல்லேலூயா. கடைசி வசனம் சொல்லுது, அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். நல்ல அம்புகள் சொல்லுங்க. வேத எப்படி சொல்லுது? உங்களை எப்படி சொல்லுது? பாக்கியவான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அந்த அம்மா பக்கத்துல உள்ள பதில் சொல்றீங்க தெரியுங்களா? இதான் இன்ஃப்ளூயன்ஸ், இதான் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். போகும்போது எல்லாரும் பதில் சொல்லிட்டு போறீங்க. பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். அவர் ஒளிமுக வாசல் இருக்கும்போது அன்னைக்கு ஊர் இருக்கும், ஊருக்கு பெரிய ஒரு முதல் இருக்கும், முதல் ஒரு வாசல் இருக்கும். அது முக்கியமான ஒரு இடம். அங்கதான் நியாயம் தீர்ப்பாங்க, முக்கியமான காரியங்களா பேசுவாங்க. அங்க போகும்போது இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்க குடும்பத்துடைய அப்பாவையும் அம்மாவையும் கர்த்தர் கனம் பண்ணுவார். நீங்க இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அதுவே நீங்க பாக்கியவான் சொல்றீங்கப்பா, என் பிள்ளைகள் அன்புன்னு சொல்றீங்கப்பா, என் பிள்ளைகள் நிமித்தம் எனக்கு கனம், மகிமை, சந்தோஷம். மாட்டு 16 வசனம். அவர்களை அழைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை யார? பிள்ளைகள், சிறு பிள்ளைகள். சிறு பிள்ளைகளை இயேசு என்ன பண்ணாரா? அழைத்துக் கொண்டார். அல்லேலூயா. ஒரு பிஸியா இருப்பாரு. நூற்றுக்கணக்கில் வியாதிஸ்தர்கள், நூற்றுக்கணக்கில் பேய் பிசாசுடைய பிடியில் இருக்கவங்க என்ன போலாது இருப்பாங்க. சிறு பிள்ளைகளை அணைத்துக் கொண்டார். லவ், அஃபெக்ஷன், டெண்டர்னஸ். இந்த அநாத ஆசிரமத்துல எல்லாம் சிறு பிள்ளைகள் விட்டு போயிடுவாங்க. பிறந்த குழந்தை இந்த அநாத ஆசிரமத்துல எல்லாம் நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு அதிக வளர்ச்சி இல்லை. ஏன்? அரவணைப்பு. யூனிட்டுக்கா இல்ல எவ்வளவு பெரிய வித்தியாசம். 10 வயசாச்சுங்க, 20 வயசாச்சுங்க, 40 வயசாச்சுங்க, 50 வயசாச்சுங்க, அரவணைப்பு. அல்லேலூயா. அணைத்துக் கொண்டு அவர் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். இயேசு நூற்றின் அதிபதியுடைய வேலைக்காரரை பார்த்து நீ போ சோமாக சொன்னாரு. இங்க சொன்னார் ஆசீர்வாதம், அங்க நடந்த எஃபெக்ட். அப்ப ஏன் இயேசு அவங்க கையை வைக்கணும்? கை வைக்காமலே பிள்ளைகளே உங்க ஆசீர்வதிக்க சொல்லி இருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஆனா கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் முன்பாய் உங்க கைகளை பிள்ளைகள் மீது வைத்து ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிக்கிறோம்? வேதத்தில் ஒவ்வொரு சத்தியத்தை எடுத்து ஆண்டவரே என் பிள்ளை ஆசீர்வதிக்கிறானப்பா, தானியேல போல ஞானத்தை தாங்க அப்பா, என் மகள் ஆசீர்வதிக்கிறப்பா, தாவீதுக்குள்ள ஒரு நல்ல இதயத்தை பாத்தீங்களா, ஒரு பிரியமான இதயத்தை பாத்தீங்கப்பா, இந்த மகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு இதயம் உண்டாகணும்.
அப்பா என் மூத்த மகன் ஆசீர்வதிக்கிறப்பா, யோசேப்பு எப்படி கணிதம் சரியா மாத்துறீங்கப்பா, அப்படி மாத்திட்டப்பா. ஹல்லேலூயா. கைகளை வைத்து ஆசீர்வதிங்கள். ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளை யார் கொண்டு வந்தாங்க வேதம் சொல்லுது? சொல்லல. யார் கொண்டு வந்திருப்பாங்க? பெற்றோர். நம்ம பிள்ளைகளை டியூஷன் டீச்சருக்கு கூட்டி போறோம், டியூஷன் சென்டருக்கு கவனமா பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போறோம். ஆமா இல்லையா? நம்ம எங்க கூட்டி போறோம்? ஏசிட்ட கூட்டி. ஹல்லேலூயா. பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தாங்க, கொண்டு வந்தாங்க. இவங்க சொன்னாங்க, நீ கொஞ்சம் ஓரமா முக்கியமான வேலையை ஏசி செஞ்சுட்டு இருக்க சொன்னாரு. ஏன் சொன்னாரு? அவங்கதான்ப்பா எனக்கு முக்கியம், அவங்கதான் எனக்கு முக்கியம். இயேசு இதே பகுதியில சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது. இன்னொரு பெரிய கோடீஸ்வரர் நிப்பாட்டி கூட விஷயம் இந்த மாதிரியே வாழ்க்கையில வளரணும் அப்படின்ட்டு மாடல் சொல்லுவாங்க. ஒரு சின்ன பிள்ளை பார்த்து நீ இப்படி இருக்கணும். என்ன அர்த்தம்? ஒரு சிறு குழந்தைக்கு டீச்சபிள் ஸ்பிரிட் நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள படிக்கும். போய் பயன் சொல்லி பாருங்க, ஒண்ணு போகாது. ஆமாவா இல்லையா? உங்க பிள்ளைக்கு அந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்க சொல்லி கொடுங்க. உள்ளுக்கு போகும் டீச்சபிள் ஸ்பிரிட் இருக்கு. அந்த சின்ன பிள்ளைக்கு ட்ரஸ்ட். நீங்க அப்பா சொன்னா நல்லது, நீங்க அம்மா சொன்னா நல்லது. 40 பேர் சொல்லுங்க, ரிவர்ஸ்ல போன ஒண்ணும் தெரியாதுப்பா, இதெல்லாம் விஷயம்ப்பா. இயேசு அந்த குழந்தையை போல என்ன பார்க்கணும்னு நினைப்பார். கடைசியா ஆதியாகமம் 27 கைகளை வைத்து ஆசீர்வதி. பெற்றோர் பிள்ளைகளை ஏன் ஆசீர்வதி? இந்த 27ஆம் அதிகாரத்துல 4 பேர் இருக்காங்க. ஈசாக்கு, ரெபெக்கா, ஏசா, யாக்கோபு. 4 பேருக்கும் ஒரு சத்தியம் தெரியும். 4 பேர் வேற கோணத்துல பாக்குறாங்க. 4 பேரும் அந்த சத்தியத்தை ஒரு டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல பாக்குறாங்க. ஆனா ஒன்னே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்பா சொல்றாரு மூத்த மகனை பார்த்து, மகனே, 4ஆம் வசனம், என் ஆத்மாபடி உன்னை ஆசீர்வதி, நீ விருப்பத்தின்படி உன் ஆசீர்வதி, நீ போய் ஒரு நல்ல சாப்பாடு கொண்டு. அம்மா கேட்கிறாங்க, ஐயா ஆசீர்வதிக்க போற மூத்த மகன் இளைய மகனை ரெடி பண்ண. இளைய மகனே, அந்த ஆசீர்வாதத்தை நீ பெறணும். இளைய மகன் போகிற அந்த ஆசீர்வாதத்தை தகப்பன் மனமாற ஆத்மா நிறைய சொல்ற ஆசீர்வாதங்கள் அந்த இளைய மகன் யாக்கோபு மீது வருகிறது. மூத்த மகன் வர்றான். அப்பா நடுங்கிறார். வேதம் சொல்லுது, இந்த வசனம் நடுங்கிற 33 வசனம் நடுங்குகிறார். நடுங்குகிறார், நடுங்குகிறார். ஏன்? ஆசீர்வதிச்சிட்டேன். அது என்னப்பா சும்மா அவனுக்கு உன்னைப்பா உனக்குதான் ஆசீர்வாதம், நீ வாப்பா சொன்னாரா? சொன்னா சொன்னதுதான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தான். ஒருவனால் எடுக்க முடியாது, அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்க பிள்ளை ஆசீர்வதித்தா அது ஆசீர்வாதம் தான். உலகம் இந்த ஆசீர்வாதம் எடுத்து போட முடியாது. ஹல்லேலூயா. இந்த முக்கியம் வந்தா 34 வசனத்துல அவன் அடர்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்கும் புரியும், மனமான ஆசீர்வதித்தா ஆசீர்வாதம், அதை யார் திருப்ப கூடாது. ஹல்லேலூயா. அப்பா என்னை என்னமா சொல்லி ஆசீர்வதிங்க அப்பா. ஹல்லேலூயா. 4 பேருக்கு புரிஞ்சா ஆசீர்வாதம். யாருக்கு ஆசீர்வாதம்?
அப்பாவுடைய ஆசை. Parents blessing on the child. Hallelujah. சொல்லுங்க போய் மனசுல போகுது. என் பிள்ளை எனக்கு தான் ஆசீர்வதிக்க போறேன். ஆசீர்வதித்தா ஆசீர்வாதம். அதனால ஒரு சடம் திருப்ப கூடாது. எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க? 27ஆம் அதிகாரம் 28 29ஆம் வசனம். அப்பா தன் ஆத்மா விருப்பத்தின்படி ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா இப்படி தோங்குறாரு, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்க போறீங்க? தேவன் ஆசீர்வதிப்பாரப்பா. அல்லேலூயா. இப்படி ஆசீர்வதிக்கிறாரா? மேல வந்த பணியினால உன்னை ஆசீர்வதிப்பார். என்ன சொல்ற? வர மேல வர்ற ஆவிக்குரிய கனியினால் உன்னை ஆசீர்வதிப்பார். பூமியின் பொறுப்புகளால் உன்னை ஆசீர்வதிப்பார். உலகப்புறமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. உன்னுடைய சகோதரர்கள்லாம் சகோதரருக்கு மேல நீ ஆளுகை செய்வீங்க. அப்படின்னு சொல்றாரு, உனக்கு அப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி தர்றேன் ஆண்டவர் சொல்றார். ஜனங்கள் எல்லாம் உன்னை பார்த்து உன்னை சேவிப்பாங்க. உன் பிள்ளைக்கு, உன் வம்சத்துக்கு, உன் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகள் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட தாளந்து, சாஃப்ட் ஸ்கில்ஸ், சோசியபிலிட்டி எல்லாருக்கும் ஆண்டவன் உன்னையும் உன் பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் ஆசீர்வதிப்பாராக.